தம்பி ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா சம்பளத்துல வேணா பிடிச்சிங்க. டேய் போன வந்தா 1000 ரூபாய் வாங்கினேன். நீ மறுபடியும் வந்து கேட்குற? வாரம் இப்படி காசு கேட்டா என்ன பண்றது? என் பொண்ணு வெளியூர்ல காலேஜ்ல படிக்கிறா. அவளுக்கு பீஸ் கட்ட பணம் வேணுமா? என் கையில காசே இல்ல. அதான் உங்ககிட்ட. எப்படி உங்க கையில காசு இருக்கும்? இப்படி எல்லா காசையும் சம்பளத்துல கழிச்சுக்கணும் காலி பண்ணிடுறேன். இப்போ வந்து தம்பி காசுனா நான் பணம் காக்கிற மரமா வச்சிருக்கேன். ஆமா, இப்போ உன் பொண்ணு காலேஜ் படிக்கலாம் எவ்வளவு எழுதான்? உன் தகுதிக்கெல்லாம் காலேஜ் அனுப்புறதே தப்பு. சரி கடையில இருந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காத. பாக்குறவங்கள தப்பா நினைப்பாங்க. உனக்கு போய் ரோதனையா போச்சேன். கடையை பாத்துக்கோ, நான் வரேன். தம்பி 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 காசு தானே கொடுத்து தொலைறேன். சும்மா பிச்சைக்காரி மாதிரி பின்னாடி வராது. நான் ஓடியா போறேன். என்ன தம்பி? என் கையில சுத்தமா காசு இல்ல. ரொம்ப பசிக்குது. ஊர்ல இருந்து வேலை தேடி வந்தேன். கையில இந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. என்னால பார்த்து ஓனர் வேற கடையில இல்ல பண்றது. சரி வாங்க தம்பி சாப்பிடுங்க. சரி. என்ன சாப்பிட்டீங்க? இந்தம்மா இங்க வா. இவர் என்ன சாப்பிட்டாரு? உங்களுக்கு ஒன்று சார் 60 ரூபா வாங்கிக்கோ. தம்பி அவரு பசின்னு சொன்னாரு. கையில காசு இல்லைன்னாரு. பாவமா இருந்ததான் சாப்பிட சொல்லிட்டேன். எனக்கு காசு இல்லையா? பைத்தியம். அதான் அவன் காசு இல்லன்னு தெரியுதுல்ல. நான் கூப்பிட்டு உள்ள உட்கார சாப்பாடு போட்டுக்க. நிக்கவே முடியல. பசியில மயக்கம் வர மாதிரி இருந்தாரு. அதனாலதான். ஏய், இது என்ன உங்க அப்பா வீட்டு கடையா? ரோட்ல போறவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏமாத்தவனா அப்படிதான் சொல்லி சாப்பிட வருவான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அறிவு கட்டவளம். நீயே ஒரு பிச்சைக்காரி, நீ இன்னொரு பிச்சைக்காரி சாப்பாடு போடுறியா? தம்பி ரொம்ப பேசாதீங்க. என் சம்பளத்துல வேணா புடிச்சுங்க தம்பி. ஏய், நான் என்ன பண்ணணும் நீ ஒன்னும் சொல்லாத. என்ன சம்பளம்? உன் சம்பளத்தை தாண்டி என்கிட்ட காசு வாங்கியிருக்க. இப்ப நீ தான் எனக்கு 3000 ரூபாய் தரணும். அந்த காசுலாம் எடுத்து வச்சுட்டு துணி மணி எல்லாம் எடுத்து கிளம்பு. ஐயோ, ஏன் தம்பி இப்படிலாம் சொல்றீங்க? இந்த வேலையை நம்பிதான் என் பொண்ணை நான் காலேஜ்ல படிக்க வைக்கிறேன். அப்புறம் என் கெதி என்ன ஆகும் தம்பி? நாங்க நான் சாப்பிட்ட சாப்பாட்டு காசு இதுல 6000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி. நீ இந்த கடையில வேலை செய்யற வரைக்கும் உங்ககிட்ட பசின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த காசு வச்சு உங்களுக்கு சாப்பாடு போகும். இந்த பணம் நான் உங்க நல்ல மனசுக்கு கொடுக்குறது. புடிங்க. என்ன சார் பாக்குறீங்க? நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர். இந்த மாதிரி மக்கள்லாம் பார்த்து அவங்களோட லைஃப் வீடியோ போறதான் என் வேலையை. உங்களை மாதிரி பல பேர்த்த பார்த்திருக்கேன். அம்மா மாதிரி நல்லவங்களையும் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் யாருன்னு தெரியவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு இருக்கு. அந்த மனசு கடவுளுக்கு சமம் சார். நான் கொடுத்த பணம் அவங்க மனசோட ஒண்ணு பெருசு இல்லை. உங்ககிட்ட எல்லாம் இருந்தும் கொடுக்கணுங்கிற அந்த மனசு இல்லை. அவங்க கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மனசு இருக்கு. எல்லாம் இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க மனுஷன். எதுவுமே இல்லாம செய்யணும்னு நினைக்கிறவங்க கடவுள் சார். பரவாயில்ல தம்பி, இருங்க.